Hi friends, welcome to Candlesticks Decoded. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நம்ம நவம்பர் 18th அன்னைக்கு என்ன போஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நிஃப்டில அரவுண்ட் 23500 லெவல்லையோ அல்லது 23370 லெவல்லையோ இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிஃப்டி 23370 லெவல்ல இருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்தது. ஸோ ஒன்ஸ் நிஃப்டி மேலே போயிட்டு திரும்ப நம்மளோட லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளுக்கு ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வந்து அந்த லெவலில் இருந்து கிடச்சிருந்தது நிஃப்டியில். இப்போது நிஃப்டியில் மண்டேக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். எஃப்ஐஐ வந்து அரவுண்ட் 1278 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஐஐ வந்து அரவுண்ட் 1722 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு கால் சைடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000ல் பில்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 24,500லையும் அதுக்கு அடுத்தது 24,000லையும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 23,500ல் அதுக்கு அடுத்தது 23,000லையும் நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரைடே கிடைச்ச இந்த கேண்டில் வந்து அரௌண்ட் 600 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கிற ஒரு பெரிய கேண்டிலாக ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த அளவு ரேஞ்ச் இருக்க கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மந்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துருந்தது அப்வர்ட் சைடில். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போயும் ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பவுன்ஸ் ஆன இந்த ப்ரைஸ் வந்து 23,900ல இருந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் பியரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அண்ட் எக்ஸாக்டாக இப்போ 23,900 ரேஞ்சிலே வந்து ப்ரைஸ் இருக்கிறதுனால மண்டே இந்த ரேஞ்சில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் புல்லிஷாக போக போதா அல்லது மார்க்கெட்டில் பியரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதா அப்படின்றது டிசைட் ஆகும். மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து இப்போது புல்லிஷாக மாறிடுச்சு. பட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து 24,500 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பியரிஷாக தான் இருக்க போகுது. ஸோ சப்போஸ் மண்டே இந்த 23,900 லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி 24,050 அப்சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் 24,260லேருந்து 24,280 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். சப்போஸ் நம்மளுக்கு 23,900லையோ அல்லது 24,050லையோ ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடைச்சது அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 23,700 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். Thank you friends.